வெரி குட் ஆஃப்டர்நூன். வெரி குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் எப்படி இருக்கீங்கள்? நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம போன வாட்டி சவுண்ட்ஸ் படித்தோம் இல்லையா? டிஜி ஞாபகம் இருக்கா எல்லாருக்குமே? நம்ம டிஜிஇ அண்ட் ஜிஇ இது ரெண்டுமே வந்து ஜ ஜ ஜ சவுண்டு கொடுக்கும். இங்கிலீஷ் வேர்ட்ஸ் டு நாட் எண்ட் இன் ஜ அப்படின்னு நம்ம படித்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இங்கே எழுதியிருக்கேன். அப்புறம் நம்ம வேற என்ன பார்த்தோம் போன வாட்டி? ஓஐ அண்ட் ஓஒய் இது ரெண்டுமே டிஃப்டான்ஸ் சொல்லுவாங்க. இதை டிஃப்டாங்னு அதை வந்து ரெண்டு இது சேர்ந்து ஆ ஈ ரெண்டு உங்க வாய் பார்த்தீங்கன்னா ஆ மோதி இப்படி போகும் அண்ட் ஈ மோது இப்படி போகும், பெருசாக இப்படி. ஓகே, ஆ மோது ஒரு ஆ லிட்ரலி ஒரு ஆ வந்து உங்க உடந்த லிப்ஸ்ல உங்களுக்கு அந்த ஃபீல் ஆகும். ஆயி. ஸோ இது வந்து கிளைடிங் சவுண்ட்ஸ்ன்னு கூட இதை சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம இது ரெண்டுமே போன கிளாஸ்ல நம்ம பார்த்துருந்தோம். விச் இஸ் டிஜிஇ. இதை வந்து ட்ரையகிராஃப். மூணு சவுண்ட் சேர்ந்து ஒரே மூணு லெட்டர் சேர்ந்து ஒரு சவுண்ட் போடுறதுனால இதுக்கு பேர் ட்ரையகிராஃப். ஓகேங்களா? நம்ம படிச்சோம் இல்லையா? ரைட். இது வந்து என்ன படிச்சோம் நம்ம? டிஃப்தாங். டிஃப்தாங். ஸோ இதை பேஸ் பண்ணி இங்க உங்களுக்கு கொஞ்சம் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ நம்ம படிக்கலாமா? நான் படிக்கிறதோட நீங்க கூட்டி படிக்கிறீங்களா? லெட்ஸ் ஸ்டார்ட். ரைட். கூட்டி படிங்க பார்க்கலாம். எஸ், படிங்க. நான் வெயிட் பண்றேன், நீங்க படிங்க. அப்புறம் நான் படிச்சு காமிக்கிறேன். இந்த சென்டென்ஸை படிங்க. இதெல்லாம் ஒரு ஒரு சவுண்டு. இது வந்து சைட் வேர்ட், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது வந்து இது என்னவா படிக்கணும் நீங்களே சொல்லுங்க எனக்கு. படிச்சிட்டீங்களா? இப்ப நான் படிக்கவா? it it is it is it is a cage cage. Okay, right. Cage cage, right. The b e e e e e j. இந்த dg வந்து என்னது? j j j j j. The bridge is long. ng வந்து ங்க சத்தம் கொடுக்கும். கரெக்டா? The bridge is long. பார்த்தோமா? அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது படிச்சீங்களா? நீங்க படிக்கலாமா? The படிக்கலாமா? The st ஏ ஏஜ். இந்த ஜ வந்துடுச்சு, அதனால இது ஏ ஸ்ட ஏஜ். ஸோ நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? லாங் சவுண்ட் வந்தா ஜிஇ எழுதணும், கான்சனன்ட் வந்தா ஜிஇ எழுதணும், ஷார்ட் சவுண்ட் வந்தா டிஜிஇ எழுதணும். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ இதை தான் நம்ம ஸ்ட ஏ. இதை ஏன் ஏன்னு படிச்சோம்? இங்க ஜிஇ வந்திருக்கு, அதனால இதை ஏன்னு தான் படிக்கணும். ஓகேயா? இப்போ இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? டவுட்ஸ் கிளாரிஃபை ஆச்சா உங்களுக்கு? ரைட். ஓகே. ஸ்டேஜ் is அடுத்தது நீங்க படிங்க பார்க்கலாம். அடுத்தது கமான் படிங்க படிங்க படிங்க. at at வெரி குட். track tract e v. இங்க ஏன் ஒரு இ? இது வந்து ஒரு சவுண்டும் கொடுக்கறதுல. நம்ம என்ன படிச்சோம்? இங்கிலீஷ் வேர்ட்ஸ் டு நாட் எண்ட் இன் வி. அதனால நம்ம ஒரு இ கொடுக்குறோம். கரெக்டா? ஸோ அதனாலதான் ஒரு இ அங்க எழுதி இருக்கு. நம்ம படிச்சோம், ஞாபகம் இருக்கு அந்த ரூல். அதனால ஆட் ட்ராக்ட். ஆட்டும் ட்ராக்டும் சேர்ந்தா அட்ராக்ட். இவ் இவ் அட்ராக்ட் இவ் இவ். இந்த ஈயை திருப்பி சவுண்ட் கொடுக்க கூடாது. இந்த ஈ வந்து சைலண்டா இருக்கும். ஏன்? ஏன்னா இங்கிலீஷ் வேர்ட்ஸ் டு நாட் எண்ட் இன். ஓகேங்களா? ரைட். எஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இந்த ஏ இல் ரெண்டு வாட்டி இல் வந்தாலும் ஒரே வாட்டி தான் இல்.
ஏ. இதை ஏன் நம்ம ஏன்னு படிச்சோம்? ஏன் யார் வந்திருக்கா இங்க? ஜி வந்திருக்கா. அதனால இதை இப்படி படிச்சீங்க வச்சுக்கோங்களேன். வ ஏ இல்ல ஆஜ வில்லாஜ்னு படிப்பீங்க. இது ஆன்னு படிச்சீங்கன்னா வில்லாஜ்னு படிப்பீங்க. இதை ஏன் ஆன்னு படிக்க கூடாது? ஏன்னா இந்த ஜின்றது வந்திருக்கு. இங்க டிஜின்னு வந்தா பரவாயில்ல. ஸோ வில்லேஜ். ஓகேங்களா? ஓகே, ரைட். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? இந்த வில்லேஜ். ஓகே, த வில்லேஜ். தேர். இது சைட் வேர்ட். தேர். ல் ஏ வ திருப்பி வேல முடியுது. அதனால இந்த ஈ சைலண்டா இருக்கும். ட் லிவ்டு. ட் ட் லிவ்டு. சைட் வேர்ட். ஸ்ட் ஸ்ட்ர ஸ்ட்ர ஏ இங்க பாருங்க, கான்சனன்ட் வந்திருக்கு. நம்ம என்ன படிச்சோம்? கான்சனன்ட் வந்தாலும் ஜி தான் நம்ம எழுதுவோம். கான்சனன்ட் இல்லாட்டி லாங் சவுண்ட் வந்தா ஜி வரும். ஏஞ்சல் ஸ்ட்ரேஞ்ச். ஏ இங்கேயே நம்ம ஏன்னு படிச்சோம். ஏன்னா யார் வந்திருக்கா? ஜி. சேஜ். ஸோ ஒரே சென்டென்ஸ்ல பாருங்க, வில்லேஜ், ஸ்ட்ரேஞ்ச், சேஜ் எல்லாத்துலயும் ஜி வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? கிளியரா படிக்க வருதா எல்லாருக்கும்? நான் பொறுமையா உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். ஸோ நீங்க எல்லோரும் இந்த மாதிரி டாட் வச்சு வச்சு படிங்க. ஸோ எதெல்லாம் நம்ம டாட் வச்சு படிக்கிறோமோ அது எல்லாமே கூட்டி படிக்க முடியும். ஓகேங்களா? ஏன் இங்க லாங் சவுண்ட் படிக்கிறோன்றது கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம என்ன படிச்சோம்? எப்போ ஜிஇ எழுதணும்? லாங் சவுண்ட் இல்லாட்டி கான்சனன்ட் வந்தா ஜிஇ படிக்கணும். அதே மாதிரி எப்போ டிஜி படிக்கணும், எப்போ ஷார்ட் சவுண்ட் வருது. ஓகேங்களா? ரைட். இப்போ இதை படிக்கலாமா? ஐன்றது ஒரு சைட் வேர்ட். ஐ தனியா வந்தா ஐன்னு படிக்கணும், இன் படிக்க கூடாது. ப ஆ ஓஐ இங்க ஒரு டிஃப்தான் படிச்சோம் இல்லையா? ப ஆயில் பாயில். இடி சேர்த்தா பாஸ்ட் டென்ஸ் ஆயிடுது. பாயில்டு. பாயில்டு. த சைட் வேர்ட் ஆயில். ஆயில். ஐ பாயில் த ஆயில். ஓகேங்களா? த சைட் வேர்ட் ப ஆ. இங்க ஏன் ஓஒய் எழுதணும்? இப்படி ஏன் பாய் எழுதுறது இல்ல? ஏன்னா லாஸ்ட்ல ஆய் சத்தம் வந்தா ஒய் தான் எழுதணும், ஐ எழுதக்கூடாது. இது தப்பு. த பாய் had had an an at at attractive. திருப்பி அதே ஸ்பெல்லிங் பாருங்க. attractive. திருப்பி இந்த இடத்துலயும் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் do not end in v. அதனால ஒரு ஈய சைலண்டா அங்க போட்டு எழுதிடணும். டாய் டாய். இங்க ட, இது ஆய். இங்க ஏன் நம்ம டாய் இப்படி எழுதுறோம்? நோ, இப்படி எழுதுறது இல்லை. இதுதான் எழுதுவோம். ஏன்னா லாஸ்ட்ல வரும்போது ஒய் தான் எழுதணும். அட்ராக்டிவ் டாய் இன் இஸ் ஹிஸ் ரூம். ஸோ இப்போ நம்ம இங்க படிச்சோம் இல்லையா அந்த ஊன்றது. இது ஏன் நம்ம ஊ தமிழ்ல ஊ எழுதணும் இல்லையா? இங்க எழுதி காமிக்கிறேன். ஊ இருக்கு, அப்புறம் ஊ இருக்கு இல்லையா? அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எழுதலாம் நம்ம? ஷுக் இல்ல புக் எழுதுறேன் பாருங்க. புக். இந்த இடத்துல தமிழ்ல நம்ம எழுதுறோம் இல்லையா அந்த ஊ, இந்த ஊ தான் புக். இப்போ இது மூணு, இது ஊ வருது. பாத்தீங்களா வித்தியாசம்? இது இந்த மூணுல இந்த ஊ சத்தம் இருக்கு, இந்த புக்ல இந்த ஊ சத்தம் இருக்கு. எப்படி தமிழ், ஹிந்தி எல்லாத்துலயும் ஊ என்று இருக்கோ அதே மாதிரி ஃபானிக்ஸ்லயும் இங்கிலீஷ்லயும் ஊ என்ற உச்சாரணம் இருக்கு. பட் தமிழ்ல எப்படி? எப்போ எந்த ஊ போடணும், எப்போ எந்த ஊ எழுதணும்னா அந்த ஊ உச்சாரணம் வரும்போது நம்மளுக்கு வேற எழுத்தா இருக்கு. பட் நம்மளுக்கு இங்கிலீஷ்ல ரெண்டுத்தையும் ஓ ஓ தான் எழுதுவோம். ரெண்டு ஊ சத்தம் வரும்போதும் ஓ ஓ தான் எழுதணும். அப்ப நம்மளுக்கு எப்படி தெரியும் எப்போ எந்த ஊன்னு உச்சாரிக்கிறோம்? பை பிராக்டிஸ் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அந்த ஸ்பெல்லிங்க மொத்தமா மனப்பாடம் பண்றதுக்கு பதிலா ஊன்ற உச்சாரணம் வந்தாலே நீங்க டபுள் ஓ தான் எழுதணும். அது பெரிய ஊ வந்தாலும் சரி, சிறிய ஊ வந்தாலும் சரி, ஊ தான் டபுள் ஓ தான் எழுதணும். ஓகே. படிக்கும் போது மட்டும் நம்ம சம்டைம்ஸ்
இப்ப நம்மளுக்கு இது தெரியாதுன்னு வச்சுப்போங்களேன். இதுக்கு பெரிய ஊ போடணும்னா நீங்க என்னவா படிப்பீங்க சம்டைம்ஸ்? இதை சின்னதா படிக்கணும். உன்னு முன்னு மு உ. இந்த ஊ இங்க படிச்சுட்டீங்க வச்சுக்கோங்களேன். ம் முன்னுன்னு படிப்பீங்க, அவ்வளவுதான். அப்போ அதை கரெக்டா நம்ம கரெக்ஷன் பண்ணோம். அது முன்னு கிடையாது கண்ணா, அது மூணு. ஊ. ஓகேங்களா? ஸோ நம்ம வேர்ட்ஸ் பார்க்கலாமா? நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. எழுதி காமிக்கலாமா? இதை எழுதிட்டீங்களா? நான் போர்டு ரப் பண்ணலாமா? எஸ். கேன் ஐ ரப் த போர்ட்? எஸ், ஐ வில் ரப் த போர்ட். நீங்க எல்லாம் இந்த சென்டென்ஸை எழுதி இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நான் டாட் வச்சு வச்சு எழுதி காமிக்கும் போதே நீங்க அந்த சென்டென்ஸை எழுதி எழுதி கூட்டி கூட்டி படிச்சு படிச்சு எழுதுங்க. யாருமே ஐடி இட், ஐஎஸ் இஸ், கே சிஏஜிஇ கேட் அப்படி மனப்பாடம் பண்ணாதீங்க. இட், இட், இஸ், இஸ், அ க ஏ. இங்க ஏன் ஏ சொன்னோம்? ஏன்னா ஜி வருது. நம்மளுக்கு இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த ஸ்பெல்லிங் எப்படி நீங்க நீங்களா யோசிச்சு எழுதும் போது உங்களுக்கு இப்போ ஒரு வருது. க ஏஜ். ஏ வருது. எனக்கு என்ன எழுதணும்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஜ ஜ. அப்ப நம்மளுக்கு ஜனா நம்மளுக்கு தெரியும் இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல ஜனா ஜேல எண்ட் ஆகும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நான் எழுதணும். க. இங்க என்ன சத்தம் வருது? ஏ. நம்ம படிச்சோம்ல வவல்ஸ்ல ரெண்டு வவல் இருக்கு. AEIOU, அ அ இ ஓ அ. இப்ப இங்க யாரோட சத்தம் வந்தது? ஏ. இந்த சத்தம் தானே வந்தது. அப்ப இந்த சத்தம் வந்தது ஏன்னு. அப்ப இந்த ரெண்டுத்துல எந்த ஜ எழுதுவேன்? இதுதான் எழுதுவேன். ஏன்னா லாங் சவுண்ட் வந்தா இது எல்லாமே லாங் சவுண்ட் தானே. லாங் சவுண்ட் வந்தா நம்மளுக்கு தெரியும் இந்த ஜ தான் எழுதும். அதனால நான் இப்படிதான் எழுதுவேன். இப்ப புரிஞ்சுதா நான் எப்படி ஸ்பெல்லிங்க கண்டுபிடிச்சு எழுதுனேன்னு? எனக்கு ஸ்பெல்லிங் மனப்பாடம் பண்ண வேண்டாம். சிஏஜேஇ ஜி ஜே மீன் ஜின்னு இது மனப்பாடம் வச்சா போதும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இப்ப இந்த ஸ்பெல்லிங் இதே மாதிரி நான் எழுதி காமிக்குவேன். எனக்கு பிரிட்ஜ் ஸ்பெல்லிங்கே தெரியாது வச்சுக்கோங்க. எனக்கு பிரிட்ஜ் ஸ்பெல்லிங் BRIDGE மனப்பாடம் எனக்கு பண்ண தெரியல. எனக்கு மறந்து போச்சு அந்த ஸ்பெல்லிங். அப்ப நான் எப்படி எழுதுவேன்? ப ஏ ஏ ஏ. இது வந்து ஏ சத்தம் தான் வருது. இந்த ஷார்ட் சவுண்ட் தான் வருது. அப்போ நம்மளுக்கு தெரியும் ஷார்ட் சவுண்ட் வந்தா டிஜி தான் எழுதணும் ஜில. அப்போ டி. புரியுதுங்களா? ஓகேங்களா? ரைட். நான் போர்டை ரப் பண்றேன். நம்ம அடுத்ததுக்கு போலாம். ஆக்டிவிட்டி பண்ணலாமா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? டபுள் ஓ சவுண்ட்ஸை பார்க்க போறோம். ஓகேங்களா? எப்போ ஊ சத்தம் கொடுக்குதோ, எப்போ ஊ ஊ, ஊ சத்தம் கொடுக்கறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேங்களா? போலாமா? இப்ப நீங்க சொல்லுங்க. நீங்க வேர்ட்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். நான் எழுதவா? இப்ப ஸ்மால் ஊனா இப்படி சைன் போட்டுக்கலாம். பிக் ஊனா இப்படி சைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஓகே. இப்ப நம்ம வேர்ட்ஸ் எழுத ஆரம்பிக்கலாமா? ஊ. ஊ. லாங் ஊக்கு எழுதுங்க. இது ஷார்ட் ஊ, சாரி. இப்படி எழுதுனா ஷார்ட் தானே. இது வந்து லாங். ஷார்ட் எழுதுங்க பார்க்கலாம். என்ன எழுதலாம்? பாருங்க நான் எழுதுறேன் பாருங்க. ப புக் புக். உ உ உ புக். ட உக்க டுக். க உக்க குக். இத வந்து ஊக்க கூக்குன்னு படிக்கிறது இல்லை. நம்ம இதை குக்குன்னு தான் படிக்கிறோம். உக்க ஷுக். இது பாருங்க டயக்ராஃப். இங்க டபுள் சவுண்ட்ஸ். இது ரெண்டு வவல் டீமும் சொல்லலாம். அதை இதை டயக்ராஃப், இது சிங்கிள் சவுண்ட் க. ஓகேங்களா? அடுத்தது என்ன படிச்சோம் நம்ம? என்ன படிக்கலாம்? ஹுக். வுட். ஸ்டுட். ஃபுட். ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஃபுட்டு 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 ஃபுட் ஃபுட். ஓகே. ரைட். அடுத்தது போலாமா? இந்த பக்கம் ஊ பார்க்கலாமா? ஊ பார்க்கலாமா? ரூஃப். ரூஃப்.
ஊட் ரூட். இதை வந்து இப்படி படிச்சோம்னா ரு, உ ஊ இல்ல உ ரு, உட்டு ருட் ருட்டுன்னு ஆயிடும். அதை நம்ம ருட்டுன்னு படிக்க கூடாது. ஸோ இப்போ ஃபுட் வந்து இங்கேயும் எழுதலாம் அங்கேயும் எழுதலாம். இங்க சில பேர் வந்து ஃபுட்டுன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் ஃபுட், ஃபுட் ஃபுட். இங்க வந்து லாங் சவுண்டு ஃபுட். ஸோ ஃபுட். What food did you have தான் கேட்பாங்க. What food did you have கேட்க மாட்டாங்க. ஸோ you can pronounce either way. Okay? Boot, tool, spoon, own, moon. நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. இங்க இது தெரியலையா? நான் இங்க எழுதிடுறேன். வேற என்ன எழுதலாம்? பெரிய வேர்டா எழுதலாமா? கார், டூன். ஓகேங்களா? ஊன் எல்லாமே ஊ. இப்ப நம்ம ஜூம் மீட்டிங்ல இருக்கோம் இல்லையா? ஜ் ஊம் ஜூம். ஓகேங்களா? ஜூம். ஜூம்னா பெருசு பண்ணி பார்க்கறதும் ஜூம் சொல்லுவாங்க. ஜூம் மீட்டிங் கூட இருக்கு இல்லையா? பூஸ்ட். பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. பூஸ்ட் பூஸ்ட். ட்ரூல். ட்ரூல்னா என்னது? குழந்தைய வந்து பேச ஆரம்பிக்கும் போது அப்படியே ஜொல்லு ஊத்துவோம்ல, அப்போ இல்ல நாயும் ஓடி ஓடி வந்துச்சுன்னா நாயோட வாயிலிருந்து அப்படியே சலைவா செக்ரீட் ஆகி வெளியாகும். அப்போ இஸ் ட்ரூலிங். ட்ரூலிங்னா சலைவா வெளியே வர்றது. ஓகேங்களா? தொடப்பத்தை என்ன சொல்லுவாங்க? ப்ரூம். நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஸ்கூல். நம்ம படிச்சோம்ல, சிஹெச் மேக்ஸ் த்ரீ சவுண்ட். சிஹெச் இங்க என்ன சவுண்ட் கொடுக்குது? க க க சவுண்ட் கொடுக்குது. ஸ்க ஊல ஸ்கூல். ஓகேங்களா? இப்ப நம்ம இதோட ஆக்டிவிட்டி பார்க்கலாமா? ஊ என்ற சத்தம், ஊ என்ற சத்தம். இப்ப தமிழ்ல இத வந்து ஊ என்ற சத்தம், இது வந்து ஊ என்ற சத்தம். ஓகே? ஓ ஊ அதுதான். ஆல்ரைட். ஸோ நான் இப்போ ஆக்டிவிட்டி ஷேர் பண்றேன், நம்ம சேர்ந்து பண்ணலாம். இங்க வேர்டு கொடுத்துருக்கு, நீங்களே ஸ்பெல்லிங் யோசிச்சு எழுதுங்க. எழுதும் போது அந்த ஊன்றது என்ன உச்சாரணம் பண்ணுது, அப்படி ஷார்ட் சவுண்ட் இருந்தா அது மேல வந்து ஒரு ஒரு மூன் மாதிரி நான் சிம்பிள் போடுவேன் இல்லையா? லாங் சவுண்ட் இருந்தா இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஷார்ட் சைன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி மூன் மாதிரி ஷேப்ல, டு இண்டிகேட் நீங்க கரெக்டான சவுண்ட் படிக்கிறீங்களான்னு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப எழுதி காமிக்கிறேன். ஊ ஸ்பூன். ஊ வருது இல்லையா? அப்ப இந்த ஊ வரும்போது இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, இங்க இது என்ன சவுண்ட் வந்தது? லாங் சவுண்ட் வந்தது. ஸோ இப்படி லைன் போடுங்க. ஊன்னு. ஓகேங்களா? இப்ப நான் பண்ணணும்னா ஒரு புரியுதுங்களா? ஸோ மேல அந்த ஊக்கு மேல அது ஷார்ட் சவுண்டா லாங் சவுண்டான்றது இண்டிகேட் பண்ணுங்க. இது கூட லாங் சவுண்ட் தானே? ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எழுதும் போது ஷார்ட் சவுண்டா லாங் சவுண்டான்னு எழுதுங்க. ஓகே? சரி, இப்ப இது என்னது? வேருக்கு தான் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க வேருக்கு? கரெக்ட். எல்லாரும் கரெக்டா சொல்றீங்க. ரூட்னு சொல்லுவீங்க. ஊ டபுள் ஓ. ஊ வந்துச்சு. டபுள் ஓ ரூட். ரூட். ஓகேங்களா? இப்ப நீங்க அந்த ஊக்கு மேல ஒரு லைன் போட்டுக்கோங்க, ஏன்னா அது பெரிய சவுண்ட். சாப்பாடு. சாப்பாடு என்ன சொல்லுவோம்? ஃபுட். எல்லோருக்கும் டிக்டேஷன் வேர்ட்ஸ் மாதிரி எழுத வருதா சவுண்ட் சொன்னா? இப்ப இது என்னது? ஐஸ்கிரீமோட ஸ்கூப். ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் கொடுங்க, ரெண்டு ஸ்கூப் ஐஸ்கிரீம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஐஸ்கிரீம் வந்து ஸ்கூப்.
இங்க ஒரு ஸ்பூன் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, இதுதான் ஸ்கூப். இதுல ஸ்கூப் பண்ணி இந்த போடுவாங்க. ஸோ கிவ் மீ ஒன் ஸ்கூப். இது இப்போ இங்க ஆல்ரெடி ஒரு ஸ்கூப் இருக்கு. இது ரெண்டாவது ஸ்கூப் ஐஸ்கிரீம் இந்த போல்ல போடுறாங்க. அப்ப ஸ்கூப் எப்படி வரும்? ஸ், க, 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 க. ஊ. எல்லாமே லாங் சவுண்ட்னால மேல ஒரு லைன். இது என்னது? ஒரு 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 தாமரை அங்க மொட்டாக இருந்தது, அப்புறமா இங்க மலர்ந்தது. So, இங்கிலீஷ்ல மலர்ந்ததுக்கு என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ப்ளூம். என்ன சொல்லுவாங்க? ப்ளூம். இப்போ இல் ஊமா ப்ளூம். எழுதுங்க பார்க்கலாம். எழுதுங்க. ப இ ஊமா ப்ளூம். எழுதலாமா நம்ம? ப ப ப ப ப இல் ஊ. டபுள் ஓ தான் ஊ. ப்ளூம். வெரி குட். இது என்னது? மரம். மரம் என்ன சொல்லுவாங்க? அந்த வுட். வுட். இப்போ வந்து இது ஷார்ட் சவுண்ட். அதனால நீங்க என்ன பண்ணணும் எழுதும் போது? உ, உ, தமிழ்ல போர்டில் எழுதியிருக்கீங்களே, அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இங்க வந்து அனடேட் பண்ணும்போது நம்ம சின்ன ஊ எப்படி எழுதுவோம்? இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு கர்வ் போட்டுப்போம் இல்லையா? இப்படி போட்டுக்கணும். ஸோ தட் நம்மளுக்கு தெரியும் இது வந்து இந்த ஊ வந்து ஊன்னு படிக்க கூடாது. ஊடு கிடையாது, வுட். உ வெறும்னே சின்ன ஊ. ஓகேங்களா? ஸோ வுட். நம்ம என்ன பண்றோம்? ட, 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 ட. ஓகேங்க. குட். மேல நீங்க பாத்தீங்க நம்ம எப்படி ஒரு என்ன சொல்றது, அந்த சிம்பிளை போடுறோம். ஸோ தட் நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதை ஷார்ட் சவுண்டா தான் படிக்கணும். இப்போ அது என்னது? ஹூக் கிடையாது. ஷார்ட் சவுண்ட் தான் இது. என்னது? இந்த மாதிரி ஹுடி. ஹுட்ன்னு சொல்லுவாங்க. ஹுடி டிஷர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹுட். ஹுட். இது என்னது? வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் திஸ்? நீங்க கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ம், பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, snooze us. What is this? What is this? What can the word be? நீங்க கெஸ் பண்ணுங்க. நீங்க சொல்ல சொல்ல நான் இங்க எழுதிட்டு இருக்கேன். சொல்லுங்க பார்க்கலாம் என்னது? What is this? நோ. நோ ஒய்யும் இல்ல டீயும் இல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். ஓகே. So what is the word? கரெக்டா சொல்லுங்க. நான் இல்லாட்டி ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். நீங்க சொல்ல சொல்ல தான் நான் பண்ணுவேன். சீக்கிரமா சொல்லுங்க. வாட் இஸ் ஷி டூயிங்? வாட் இஸ் ஷி டூயிங்? டெல் மீ ஃபாஸ்ட். நீங்க சொல்ல சொல்ல தான் நான் கிளிக் பண்ணிட்டே வரேன். ட்ரை பண்ணுங்க. நோ. பாருங்க, இது ஹேங்மேன். ஓகே, ரைட். Let's go to the next. I will show you the answers. What is it? Okay. Right. பார்க்கலாம். இப்ப பாருங்க. என்னது? மூணு. மூணு. புக். குக். குக். ஸோ நீங்க என்ன பண்ணணும்? நான் சொல்ல சொல்ல நீங்க வந்து அனடேட் பண்ணிட்டே வரணும். இங்க ப்ரூம், இங்க வந்து லாங் சவுண்ட் போடணும். இங்க கேளுங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்? இங்க
இங்க ஊன்றது பெரிய பெரிய ஊ வந்துருச்சுன்னா இப்படி எழுதணும். ஓகேங்களா? சின்ன ஊ வந்தா அப்படி எழுதணும். ஓகே, ரைட். படிங்க. இது என்னது? இது வந்து சின்ன ஊ கிடையாது, லுக். இது வந்து பெரிய ஊ கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இதை கிளியர் பண்ணிட்டு கரெக்டான இது எழுதுவோம். இது என்னது? குக், லுக். அப்ப இது லுக், ஊ லூக்கு கிடையாது, இது லுக், லுக். ஓகேங்களா? கரெக்டான சிம்பிள் போடணும். ஸ்பூன், ஸ்ப ஊ. ஸோ பெரிய ஒரு லைன் போட்டுருங்க, எழுதிடுங்க. ஃபுட், ஃபூட் இல்ல ஃபுட். உல், ஊட். இங்க ஊன்னு படிக்கணும். இதை வந்து ஷுட்டுன்னு நம்ம படிக்கிறதுல உட்டு கிடையாது, இது ஷுட்டு கிடையாது, ஷூட். ரக்கூன், இது என்னது? ரக்கூன், ஊ. இது ஊ. ஸோ எழுதிட்டீங்களா? ஓகே. இப்போ நீங்க போர்டில் உட்கார்ந்து இதை வந்து எழுதணும்னா எழுதிக்கோங்க. ஸோ தட் வி கேன் கெட் டு நோ மோர் அபவுட் இட். ரைட்? எழுதிட்டீங்கன்னா சொல்லிடுங்க நீங்க எழுதியாச்சுன்னு. இப்போ இந்த ஊ வேர்ட்ஸ் இது வந்து உ, இது ஊ. ஓகேங்களா? எழுதிட்டு எனக்கு சொல்லுங்க. ஸோ தட் வி கேன் கோ டு த நெக்ஸ்ட். எழுதிட்டீங்களா? ரைட். நான் போர்டு ரப் பண்ணலாமா? ஓகே, ஆல் ரைட். கேன் வி கோ டு த நெக்ஸ்ட்? எஸ், நான் போர்டு ரப் பண்றேன். ஸோ நம்ம இன்னைக்கு ஊ, ஊ சவுண்டுக்கு எழுதணும். இந்த வேர்ட் வால் ஆக்டிவிட்டியில அந்த கரெக்டான ஆன்சர் வந்து அது ஷுக், தலையை ஆட்டினாள். அதுதான் அந்த ஆக்டிவிட்டி, அந்த இது உக்கு, உக்கு, ஊக்கு இல்ல ஊக்கு கிடையாது, உக், ஷுக். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு அந்த வேர்ட் வால்ல அந்த அந்த என்ன லேடி வந்து கையை இப்படி கையை வச்சு தலையை கையில வச்சு இப்படி தலையை ஆட்டினாள். ஷுக்ன்ற வேர்டு தான் அது. ஓகேங்களா? ஸோ அது பிக்சர் வந்து உங்களுக்கு அதை கிளியரா இல்லாதனால உங்களால கண்டுபிடிக்க முடியல, அதனால போர்டில் எழுதி காமிச்சுட்டேன். ஓகேங்களா? ஷுக்குன்னு எழுதிக்கோங்க. அடுத்ததாக நம்ம இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஓ ஓ சவுண்ட் இன்னைக்கு டிஹெச் டைம் இருக்கு இல்லையா நம்மளுக்கு? டிஹெச் கூட ரெண்டு சவுண்டு கொடுக்கும். ஒன்னு வந்து த, ஒன்னொன்னு வந்து த. என்னது? த அண்ட் த, த அண்ட் த. ரைட்? ஸோ இது எப்படி இப்போ நீங்க த த த த சவுண்ட் இப்போ தமிழ்ல வந்து த த த த த இந்த மாதிரி த த இப்படிதான் சவுண்ட் இருக்கு. ஸோ நான் ஹிந்தியில, உங்களுக்கு ஹிந்தி தெரியும்னா நான் ஹிந்தியில உங்களுக்கு வித்தியாசம் எழுதி காமிக்கிறேன். ஒன்று வந்து த இருக்கும், இன்னொன்று வந்து த இருக்கும். ஓகேங்களா? இது த, இது த. ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸியா உங்களுக்கு அந்த சவுண்ட் புரியறதுக்காக தான் நான் ஹிந்தி வார்த்தை எழுதி காமிக்கிறேன். ஏன்னா தமிழ்ல வந்து ரெண்டு இப்படி த த த தான் சொல்லுவோம் எல்லாத்துக்குமே. உச்சாரணம் படி அதை தவா இல்ல தவா மாத்திப்போம். ஸோ ஹிந்தியில அந்த வார்த்தை இருக்கிறதுனால நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ டீட்டெயில்டா தமிழ்ல எப்போ த சொல்லுவீங்க எப்போ த சொல்லுவீங்கன்றது எனக்கு தெரியல. வேணா சேட் பாக்ஸ்ல நீங்க எழுதி போடுங்க, நான் கண்டிப்பா அதை இனிமேல் ஃபாலோ பண்ணிக்கிறேன். நீங்க ஏதாவது வார்த்தை தமிழ்ல த எங்க உச்சாரணம் பண்ணுது, த எங்க உச்சாரணம் பண்றது எழுதி விடுங்க. நான் கண்டிப்பா அதை உங்களுக்கு இன்னும் தமிழ்ல கொஞ்சம் சொல்லி கொடுக்க முடியும். ஸோ இது த, இது த. நல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு? த. இப்போ த, இப்போ இப்போ இந்த வார்த்தை ஒன்று எழுதுறேன் பாருங்க. இங்க வந்து இந்த தேவை படிச்சுனா தென் ஆயிடும். இது தப்பு. அது தென் கிடையாது, தென். த என்ன தென். ஸோ இதை வந்து த உச்சாரணிக்கணும், அதனாலதான் இங்க எழுதணும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து இதை வந்து த, இது வந்து ஒரு டயக்ராஃப். இது கூட த என்ன தென்.
த எம் தெம். வேற என்ன எழுதலாம்? இன்னொன்னு எழுதலாம் பாருங்க. themselves. ஓகேங்களா? author, north, north, south. ஓகேங்களா? நார்தன், நார்தன் வரும்போது நார்த் வரும்போது இங்க வரும் நார்தன். ஆர் த த த த த நார்தன், 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 சதன் அதெல்லாம் வரும்போது இங்க வரும். ஸ்மூத், ஸ்மூதர். இப்போ ஸ்மூத், இப்ப படிச்சோம் இல்லையா ஊன்றது ஸ்மூதர். ஸ்மூத் அப்படி எழுதும் போது அந்த பக்கம் போயிடும். ஸ்மூதர் சொல்லும் போது இந்த த படிக்கணும். ஓகேங்களா? இது பாருங்க இப்போ ஹ, இக்கு. இத தன்னு உச்சாரணம்னா திக்குன்னு படிக்க வரும். த இக்கு திக்குன்னு வந்துரும். சோ இத தன்னு உச்சாரண கூட திக்கு, திங்க், தேங்க். வேற என்ன எழுதலாம்? தேர்ட். இப்ப நான் சொன்னேன் இல்லையா இந்த நார்த். இந்த பக்கம் பாருங்க இந்த நார்த்ல இந்த த வருது. நார்தன்ல இந்த த வருது. சவுத், ஸ்மூத், பூத். இப்ப நான் எழுதுறேன், நீங்க படிங்க. வேற என்ன எழுதலாம்? நீங்க தான் படிக்கணும். ஓகேங்களா? நான் எழுதி எழுதி போடுறேன், நீங்க நீங்க படிங்க. படிக்க வருதா எல்லாருக்கும்? எல்லாரும் படிச்சீங்களா? நான் படிச்சு காமிச்சிட்டுமா இப்போ? பாருங்க. இக், திக். இங்க ஏன் நம்ம சிக்கே எழுதியிருக்கோம்? ஏன்னா இங்க ஷார்ட் சவுண்ட் வருது. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அந்த ரூல் அப்ளை ஆகுதா பாருங்க. இங்க ஏன் வெறும் கே எழுதியிருக்கோம் சிக்கே எழுதல? ஏன்னா இங்க கான்சனன்ட் வந்துருச்சு. அதனாலதான் திங்க். ஸோ அந்த ரூல் அப்ளை ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. தேங்க், இங்கேயும் வெறும் கே எழுதியிருக்கோம் சிகே எழுதல. ஏன் இங்க ஒரு கான்சனன்ட் வந்துடுச்சு. தேர்ட், தேர்ட். இங்க தர்டு கிடையாது. இந்த சவுண்ட் போட்டோம்னா தர்டுன்னு படிக்க வரும். தேர்ட். ஓகே. நார்த், நார்த். இங்க நார்த் கிடையாது. நார்த், சவுத். ஸ்ம, 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 ஊத், ஸ்மூத். ப, ஊத், பூத். ட, ஊத், டூத். th, th, orn, thorn, fifth, fifth, sixth, sixth, sev, sev, n, sev, sev, n. இங்க பாருங்க இங்கிலீஷ் வீக் அப்புறம் ஈ போட்டுக்கோம். செவன், செவன்த், th, 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 செவன்த் கிடையாது, செவன்த், செவன்த். ஓகேங்களா? ஸோ பார்த்துட்டீங்களா நீங்க எல்லாமே எப்படி நம்ம வந்து டிஹெச்ன்றது இந்த ரெண்டு சவுண்டு கொடுக்கும். நீங்க கேட்கலாம் எனக்கு எப்போ மிஸ் எங்களுக்கு தெரியும் த சவுண்டு கொடுக்குது. ஸோ தவோ தவோ எந்த சவுண்டு கேட்டாலும் எழுதும் போது ஈஸி உங்களுக்கு. டிஹெச் தான் எழுதணும். படிக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு இப்ப இதை தென்னு படிக்காம தென்னு கூட படிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா பிராக்டிஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சிரும் இது தென், இது தெம், தெம் செல்ஃப். அண்ட் மோஸ்டா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாதர், மதர், பிரதர், தீஸ், தோஸ், இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் தான் இந்த த வரும். ஓகேங்களா? தீஸ், தோஸ், தேர், ஹியர், தேர், இந்த தேரும் இருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு த த த சவுண்ட் வரும். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த டிஹெச் தான் வரும். ஓகேங்களா? ஸோ நான் ஃபானிக்ஸ் பீப்புள் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா டிஹெச்க்கு அப்புறம் மோஸ்டா இ வந்தாலே அதை த படிங்க அப்படின்னு சொல்லி அதை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பாருங்க இ, ஈ வருதா? நிறைய இடத்துல ஈ வருதா? ஸோ நிறைய இடத்துல டிஹெச்ல ஈ வந்தாலே இந்த இடத்துல வரல, ஆனா பரவாயில்ல. இந்த இடத்துல மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்து ரூல் கிடையாது, ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபானிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து. வென் வென் ஆஃப்டர் த டிஹெச்
E is there, then read it as the. When after TH there is no E, read it as the. இங்கெல்லாம் பாருங்க E இல்ல. பாத்தீங்களா? இங்கெல்லாம் E இல்ல. இதெல்லாம் கடைசியா வருது. ஸோ இங்கெல்லாம் இ இல்லை. அதனால இந்த இடத்துல எல்லாம் ஸ்டார்டிங்ல வரும்போதெல்லாம் இதெல்லாம் இ இல்லை. அதனால அதை தேர்ன்னு படிங்க. இ இருக்கிற இடத்துல எல்லாம் அதை தேர்ன்னு படிங்க. சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? ஃபோனிக்ஸ்ல எக்ஸப்ஷன் இருக்கு. ஆனா நிறைய இடத்துல அது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு ஸ்வானிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ரைட். நான் போர்டில் ரப் பண்ணலாமா? எழுதிட்டீங்களா? ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கலாமா? டிஹெச்சோட ஆக்டிவிட்டி பார்க்கலாமா? எஸ், பார்க்கலாமா? எழுதிட்டீங்க நம்புறேன். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். நம்ம ஆக்டிவிட்டி பார்க்கலாம். இது என்ன வார்த்தைன்னு படிங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் இது டிஹெச் ஆக்டிவிட்டி தான். நீங்க சேட் பாக்ஸ்ல எழுதலாம். என்ன இதை சேட் பாக்ஸ்ல எழுதுறதா தான் எழுதுங்க. என்னதுன்னு கண்டுபிடிங்க. இதை இது என்னது? டிஹெச் தான் ஆரம்பிக்கும். ஓகே, இல்ல ஒன்னு ஆரம்பிக்கும் ஒன்னு முடியும். இப்ப இதை எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். த எம் எம். ஓகேங்களா? இப்ப அடுத்தது நீங்க பண்றீங்களா? பண்ணுங்க பார்க்கலாம். டிஹெச்ல ஆரம்பிச்சு பார்க்கலாமா? ஓகே, ரைட். அப்ப இது என்னது? த இஸ் திஸ். இது என்னது? டிஹெச். டிஹெச்ல முடியுது. இப்ப நம்ம டிஹெச்ல ஆரம்பிச்சு பார்த்தோம் வரல. அப்போ டிஹெச்ல முடியுது கண்டிப்பா இது. அப்ப இதுல டபிள்யூல ஆரம்பிச்சு பார்க்கலாமா? ஏ with. புரிஞ்சுதுங்களா? எப்படி how you can start in th or end in th. so thன்றது two sounds கொடுக்குது. ஒன்னு the and ஒன்னு th. so you have to here see then என்ற வேர்டு நீங்க ஃபார்ம் பண்ணலாமா? அப்போ th the the என்ன சவுண்ட் கொடுக்குது இங்க? th the இல்ல the n eh eh n. குட்டி படிக்க எல்லோருக்கும் வருதா? வெரி குட். இப்போ இதை டிஹெச்ல ஆரம்பிச்சு பார்ப்போமா? ஏன்னா இந்த நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? வேர்டு கண்டுபிடிங்க. டிஹெச் எழுதி பார்ப்போமா? இப்போ இதை அரேஞ்ச் பண்ணுங்க. என்ன ஆயிடுச்சு? இப்போ இங்க வந்து தேவா தேவா தின்னு படிப்போமா தின்னு படிப்போமா? அஃப்கோர்ஸ் தின்னு படிப்போம். இன்ன டிஹெச்ன்றது ஒரு டயக்ராஃப் இங்க. ஏன்னா ரெண்டு சேர்ந்து ஒரு சவுண்டு கொடுக்குது. இப்ப இது என்னதுன்னு படிங்க. டிஹெச் முன்னாடி வருமா பின்னாடி வருமா? சொல்லுங்க. இது என்ன வேர்டுன்னு கண்டுபிடிங்க. டிஹெச் முன்னாடி போட்டு பேலன்ஸ் இருக்க ரெண்டு ரெண்டு வேர்ட்ஸை நீங்க அரேஞ்ச் பண்ணி பாருங்க. இதுல வந்து ரெண்டு வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். முன்னாடியும் டிஹெச் எழுதி ஃபார்ம் பண்ணலாம், பின்னாடியும் எழுதலாம். என்னது சொல்லுங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சேட் பாக்ஸ்ல எழுதுங்க பார்க்கலாமா? ஓகே, எழுதிட்டீங்களா? ஓகே, இப்ப இதுல பிராத்தும் பண்ணலாம் த்ராபும் பண்ணலாம். இப்ப எது இங்க எழுதி இருக்கு? ஆ த்ர 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 ஆப் த்ரா ஆ த்ர 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 ஆப். த்ராபிங் பெயின். என் தலை அப்படியே த்ராபிங் பெயினா எனக்கு தான் அப்படியே வினு வினு வினுன்னு வலிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். இப்ப இதை வந்து பிராத்ன்னு கூட எழுதலாம். ஆத் கூட ஸ்பெல்லிங் வரும். BROTH பிராத். பிராத்னா ஒரு சூப் மாதிரி. ஓகேங்களா? வெஜிடபிள்ஸ் மீட் இதெல்லாம் பாயில் பண்ணி தண்ணி இருக்கிறது அந்த வந்து பிராத்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல ரெண்டு வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். இங்க வந்து த்ராப்னு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். யாராவது பிராத்ன்னு ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா அது கூட கரெக்ட். பட் நம்மளுக்கு இங்க என்ன நோட்டீஸ் பண்ணணும்? இங்க என்ன சவுண்ட் கொடுக்குது? டிஹெச் த்ராப். திராப்னு படிக்கிறது இல்லை நம்ம. இதை அப்படிதான் படிக்கணும். வெரி குட். இப்ப இது என்னன்னு கண்டுபிடிங்க.
டிஹெச் ஒண்ணு முன்னாடி வரும் இல்ல பின்னாடி வரும். என்னவா இருக்கலாம் இது? கண்டுபிடிங்க. ஓகே, டிஹெச் முன்னாடி பண்ணி பார்ப்போமா? இப்போ கண்டுபிடிங்க. டிஹெச் முன்னாடி நான் த த த. ஆ தம்ப், தம்பிங் சவுண்ட் இருந்தது. தம்ப், வெரி குட். தம்ப்னு சொல்லிட்டேன். இப்போ அடுத்த சவுண்ட் என்ன வரும்? த அ அ அ அ. யாரோட சவுண்டு? யூட சவுண்ட். தம் சவுண்ட் வருது. தம் ப ப ப. தம். தம்பு தனியா, தம்புன்றது ப படிக்க கூடாது. ஓகேங்களா? இப்போ இது என்னன்னு படிங்க. படிங்க. டிஹெச் முன்னாடி வருமா பின்னாடி வருமா பாருங்க. சொல்லுங்க. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். பண்ணிட்டீங்களா? ஓகே, நான் பண்ணவா? இது டிஹெச் முன்னாடி வருமா? வராதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா வேர்டு நான் உங்களுக்கு க்ளூ கொடுக்குறேன். சீல ஆரம்பிக்கும் இந்த வேர்டு. சீல ஆரம்பிக்கும். இப்போ கண்டுபிடிங்க என்னவா இருக்கும்? டிஹெச்ல முடியுது. ஓகே, இது உங்களுக்கு இப்போ தெரியும். டிஹெச்ல ஏன்னா டிஹெச்ல ஆரம்பிக்கல. இப்போ இந்த ரெண்டு வேர்டு அரேஞ்ச் பண்ணீங்கன்னா அந்த வேர்டை கண்டுபிடிச்சிடலாம். பண்ணிட்டீங்களா? இப்போ நான் உங்களுக்கு டிக்டேஷன் வேர்டு கொடுக்குறேன். சாட் பாக்ஸ்ல ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. அம்பே பூஜா எம்வி, தேங்க்யூ ஸோ மச். எஸ், கரெக்டா சொல்லிட்டீங்க. கிளாத். வெரி குட், எக்ஸலண்ட். ஸோ ஆ கிளாத். இப்போ என்ன வருது? டிஹெச்ல முடியுது. த த. தல நம்ம அந்த கிளாத் த படிக்கிறதுல டிஹெச் கிளாத். வெரி குட், எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். அடுத்ததாக இப்ப இது என்ன படிப்போம்? டிஹெச் முன்னாடி வருமா பின்னாடி வருமான்னு ஃபைன் பண்ணுங்க பார்க்கலாம். நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? நான் தமிழ்ல இந்த வார்த்தையை சொல்லவா? தமிழ்ல இத முள்ளுன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? ஓகே, ஆன்சர் பண்ணிட்டீங்க. வெரி குட், தேங்க்யூ ஸோ மச். வெரி குட். தான்னு சொல்லிட்டீங்க. அப்போ மத்தவங்க எல்லாம் எழுதுங்க பார்க்கலாம். தான். அப்போ த த த ஃபர்ஸ்ட் சவுண்ட் வருதா? த த த த. ஆ ஆ சவுண்ட் வந்தது. அப்போ ஓ வருது. ஆ தான்னு. வெரி குட். அடுத்ததாக பாருங்க. இது என்ன வருது? இது என்ன வருது பாருங்க. டிஹெச்ல ஆரம்பிக்குதா? என்னன்னு சொல்லுங்க. ஓகே, வெரி குட். கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்கு. வெரி குட். நார்த். எக்ஸலண்ட். வெரி குட். லவ்லி பார்ட்டிசிபேஷன். ஆர். நார்த். இப்ப பாருங்க, அதே தார்னு ரிவர்ஸ்ல பண்ணிட்டு நம்ம அந்த நார்த் ஆயிடுச்சு இல்லைங்களா? அதே லெட்டர்ஸ் தான் இருந்தது அதுல. ஹேண்ட் பண்ணிட்டோம். இப்ப இது என்னது? டிஹெச்ல முடியுமா இல்ல டிஹெச்ல ஆரம்பிக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் பண்ணிட்டீங்க. டூத். எக்ஸலண்ட். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். ஓ, என்ன பண்ணியிருக்கீங்க ஆன்சர்? நீங்களும் பண்ணிட்டீங்களா? வெரி குட். எல்லாரும் ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்க. வெரி குட் வெரி குட். ஸோ டிஹெச்ல ஆரம்பிக்கல, டீல ஆரம்பிக்குது. ஊ டபுள் ஓ. இப்ப நம்ம இன்னைக்கு படிச்சோம் இல்லையா? இங்க டூ ஊ. ஊ என்ற தமிழ்ல அந்த பெரிய ஊ இருக்கு இல்லையா? அதுதான் அதோட உச்சாரணம். டூ. வெரி எக்ஸலண்ட். இது என்ன படிங்க? தமிழ்ல இதை வந்து சொல்லவா? உங்களுக்கு க்ளூ கொடுக்கவா? இல்ல நீங்களே கண்டுபிடிச்சு எழுதுறீங்களா? நுரைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல இதை. நீ எழுதிட்டீங்களா? வெரி குட், எக்ஸலண்ட். அம்பே பூசா, வெரி குட். ஃப்ர 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 ஃப ஆ ஃப்ரா ஃப்ராத். ஃப்ரா. அடுத்ததாக பாருங்க. இது என்னன்னு படிங்க. எழுதிட்டீங்களா?
I'm really enjoying the session. It's very interactive. Thank you so much. Very good. டீத்னு சொல்லிட்டீங்க. நட் இ டபுள் இ வருது. அது எப்படி டபுள் ஓ வந்ததோ அது மாதிரி டபுள் இ வந்து டி டி. Now the last one. படிங்க. இது என்ன? டிஹெச்ல ஆரம்பிக்கும். ஈஸியா சொல்லிடலாம் நீங்க இதை. வெரி குட் ஆன்சர் சொல்லிட்டீங்க. திக்ன்றது. வெரி குட் எக்ஸலன்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். நம்ம எழுதிடலாமா? டிஹெச் திக். எல்லோரும் சூப்பர்பா ஆன்சர் பண்ணீங்க. ரியலி லவ்ட் யுவர் பார்ட்டிசிபேஷன் அம்பே பூஜா. தேங்க்யூ ஸோ மச். ஸோ லெட்ஸ் சி இஃப் வி குட் சி த ஆன்சர்ஸ். வில் சி த ஆன்சர். ஸோ எல்லா டிஹெச் வேர்ட்ஸும் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஓகேங்களா? டிஹெச் இந்த த எப்போ சத்தம் கொடுக்கணும், த எப்போ சத்தம் கொடுக்கணும்ன்றது நம்ம பார்த்தோம். ஓகே, வெல்கம் மேம்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் ரைட், ஸோ வி ஆர் டன் வித் த வேர்ட்ஸ். ஸோ நீங்க இந்த போய் வீட்டில் போய் இதை திருப்பி படிச்சு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இத்தனை வேர்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நான் அடுத்த கிளாஸ்ல வரும்போது இது எல்லாமே நீங்க டிஹெச் வேர்ட்ஸும் இன்னைக்கு டபுள் ஓ வேர்ட்ஸும் நம்ம பார்த்தோம். ஸோ இது எல்லாமே வீட்டில் போய் ஒன்னு கூட்டி படிங்க. டிஹெச்இ அண்ட் தென் டிஹெச்இ அப்படி படிக்காதீங்க. எல்லாமே கூட்டி உங்களால வாசிக்க முடியும். ஸோ இதோட நான் செஷனை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much.